ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான முறையில் அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கக்கூடிய மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உணவே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவாரம் பூவுடன் பச்சை பயிரை சேர்த்து அரைத்து உடல் நமைச்சல் இருக்கும் இடங்களில் நாம் தேய்த்து குளித்து வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நாம் செய்வதனால் நம் உடலில் நமைச்சல் இருந்ததனால் அது நீங்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பலனடையுங்கள். நன்றி. முக்கால் கிலோ அளவிற்கு மட்டன் துண்டுகளை எல்லாம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நான் இப்போது மட்டன் எல்லாம் நல்லா மோள்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க. மட்டன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ அளவிற்கு மட்டன் துண்டுகள் எடுத்துக்கிட்டதுனால 1/2 கிலோ அளவிற்கு சின்ன வெங்காயம் போதுமானது. அது மட்டும் இல்லை, சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம பண்ணுறப்போ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது கழுவி வைத்திருந்த இந்த மட்டன் துண்டுகளை எல்லாம் நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். சின்ன வெங்காயத்துடன் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்ல கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இப்போது 4 துண்டு பூண்டும் ஒரு சின்ன துண்டு அளவிற்கு இஞ்சியும் சேர்த்து இதையும் நான் நல்ல கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மட்டன் துண்டுகளோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் உள்ள தக்காளியும் 5 பச்சை மிளகாயையும் நான் இதில் கூட சேர்த்துக்கிறேங்க. இதனோடு நம்ம கொரகொரப்பாக அரைத்து வைத்த சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு விழுதுகளையும் சேர்த்துக்கிறணும். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ கல்லுப்பும் நம்ம சேர்த்துக்கிறலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதற்காக நான் அரிசி கழுவின தண்ணியை எடுத்துக்கிற போகிறேன். அரிசி கழுவின தண்ணியை சேர்த்தோம்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமானது கூட சத்தானதும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்ல மட்டன் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ அரிசி முதல் வாட்டி கழுவின தண்ணியை எல்லாம் கீழே ஊற்றிட்டு 2வது தடவை 3வது தடவை கழுவின தண்ணியை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமான தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மட்டன் இந்த மசாலா கலவைகள் எல்லாம் மோள்கிற அளவுக்கு அளவான தண்ணி எடுத்துக்கிறணும். மிக்ஸி ஜாரும் கொஞ்சமாக கழுவி எடுத்து அந்த தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுறலாம். குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. 6-7-8 விசில் வரை விட்டால் தான் மட்டன் நல்லா வேகும். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கிராம்பு, பட்டை, கறிவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வைத்த மட்டன் பீஸுங்களையும் அந்த தண்ணியையும் இதில் நான் சேர்க்க போகிறேன். நல்ல மட்டன் துண்டுகள் எல்லாம் வெந்துருச்சுங்க. நல்ல கமகமன் வாசனையோடு இருக்கும் இந்த மசாலா கலவைகளை எல்லாத்தையுமே நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். மட்டனையும் மட்டன் தண்ணியையுமே நம்ம சேர்த்துக்கிறணும். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம காரமாக இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தனியா பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுறலாம்.
இப்போ நம்ம முக்கியமான பொருளான குழம்பு மசாலா தூள் இதை 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3/4 கிலோ அளவுக்கு கறி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எல்லாமே சேர்க்கணும். குழம்பு மசாலா தூள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் அதை ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையுமே கலக்கி விட்டுட்டு நம்ம கவர் பண்ணி மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போய் மூடியை திறந்து பார்க்கலாம். ஆஹா, கம கமனு நல்ல நறுமண வாசனையோட மட்டன் கிரேவி வெந்திட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி மட்டன் கிரேவி ஓரளவு கெட்டியாகிட்டே இருக்குதுங்க. இப்போ திரும்பவும் நான் கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு கெட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் ஏற்கனவே போட்டதுனால இப்போ நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மட்டன் கிரேவியை நீங்களும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.